தமிழ் பள்ளியே நம் தேர்வு என முழங்கி தமிழ் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்புங்கள் என பல தமிழ் இயக்கங்கள் வீடு வீடாக பிரச்சாரங்களை செய்து மாணவர்களை தமிழ் பள்ளிகளுக்கு சேர்த்து வரும் இவ்வேளையில் தமிழ் பள்ளிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்பி தமிழ் மொழிக்கு புகழ் மாலை சூடிய மலாய் பெற்றோர்களும் நம்மிடையே உண்டு. அத்தகைய பெற்றோர்களுக்கு தலைவணங்குவதாக பல தமிழ் அமைப்புகள் கருத்துக்கள் தெரிவித்துள்ளன. அந்த வகையில் கேமரன் மலை சுங்காய் பாலாஸ் தமிழ் பள்ளியில் சுமார் 7 மலாய் மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றார்கள் என்றால் அது அதிர்ச்சி மட்டுமல்ல, ஆச்சரியமும் கூட. ஆம், தேசிய மலாய் பள்ளியை நாடி ஓடும் நம்மின பெற்றோர்களுடைய இந்த மலாய் பெற்றோர்கள் மேலோங்கியே இருக்கிறார்கள். சுங்காய் பாலாஸ் தமிழ் பள்ளியின் மேல் தனியொரு காதல் கொண்ட தமிழ் ஆர்வலரும் பிரமுகருமான டத்தோ டாக்டர் பரமசிவன் அவர்கள் அப்பள்ளி பிள்ளைகளுடைய குறிப்பாக மலாய் மாணவர்களிடம் அன்பு பரிமாறிக்கொண்டு அவர்களிடம் மேலும் தமிழ் உணர்வை ஊட்டியதோடு நல்லாசியும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். இன்று இப்பொழுது நான் கேமரன் மலை சுங்காய் பாலாஸ் தமிழ் பள்ளியில் இருக்கின்றேன். எனக்கு மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க 7 மலாய் மாணவர்கள் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. அவர்கிட்ட ஒரு பேட்டி காண்றதை உங்கள்கிட்ட நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சித்தியாஷா பிபி ஜெகபாரி. நான் 6ஆம் ஆண்டு படிக்கிறேன். என் வயது 12. நான் சுங்காய் பாலாஸ் தோட்ட தமிழ் பள்ளியில் படிக்கிறேன். நான் இந்த ஸ்கூல்ல படிக்க விருப்பம் காரணம் புதுசா மொழியா கற்பது எனக்கு பிடிக்கும். சரி, தமிழ்ல உங்களுக்கு பிடிச்சமான பாடம் எது? பகுதி இல்லாட்டி கவிதையா, கட்டுரையா, என்ன எது பிடிக்கும் உங்களுக்கு? இலக்கியம் எனக்கு பிடிக்கும். சரி, உங்களுக்கு பிடிச்ச இலக்கியம் என்ன? உங்களுக்கு கவிதையா, என்ன இலக்கியத்தில் பிடிக்கும்? செய்யுளா? சொல்லுங்க பாப்போம், ஒரு செய்யுள. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கல்பரும் கல்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, காணார் நல்லவர்க்கும். சரி, நன்றி. எல்லாரும் கை தட்டுங்க. இது நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். இவருங்க நீங்க தொடர்ந்து தமிழ் படிச்சு நல்ல தமிழ்ல பல்கலைக்கழகத்துல தமிழ் படிக்கணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். நன்றி.